ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில வந்திருக்க எல்லாரையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். දෙවියෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පැමිණ සිටින සියලු දෙනාම අපි සුබ පතා පිළිගන්නවා. விசேஷமாக இந்த உபவாச நாட்கள் 20வது நாளுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். විශේෂයෙන් මේ නිරහර යාඥාවේ 20 වෙනි දවසට අපි ඔබ පිළිගන්නවා. நாங்கள் இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். අපි මේ දවස් ගත කරලා යාඥා කරන්න යනවා. நாங்கள் எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு விஷயம் අපි එක මොහොතක් දැස් වසා ගනිමු. எங்கள் மத்திய அருமையான பாஸ்டர் கார்த்திகா இருக்கிறாங்க. அவங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். අප මැදේ ප්‍රේමණීය දේවයතුමිය කන කාර්තිකා ඉන්නවා. ඇයට අපි කියනවා යාඥා කරන්න කියලා. Hallelujah. Thank you, Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே இந்த 20வது நாளிலே அப்பா, இந்த உபவாச தினத்திலே எங்களை ஆண்டவரே இந்த தேசத்துக்காக ஆண்டவரே திறப்பிலே நிற்கவும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே இந்த தேசத்தை ஆண்டவரை கட்டி எழுப்பவும் ஆண்டவரை நீர் கொடுத்ததான இந்த தருணத்துக்காக இந்த உபவாச நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்த கோட்டைகளை மூடி மறைக்கிறோம். அவர்களுடைய அனைத்து உடைமைகளையும் இயேசுவின் இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, காலையிலிருந்து அந்த ஒரு மணித்தியாலமாய் நடக்க போறதான இந்த ஆராதனை பகுதி முழுவதையும் என் ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். விசேஷமா இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு அபிஷேக ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். දෙවියන් වහන්සේ යහපත් විශේෂයෙන් අපි ආලෝකයේ දේව මෙහෙකට අපි ගමන් කරන්නට යනවා. எங்கள் மத்தியில் அருமையான தேவதாசன் பாஸ்டர் சாம் இருக்கிறார். අප මැදේ ප්‍රේමණීය දේවදාසයා දේවගතිසාම් ඉන්නවා. தொடர்ந்து எங்களை அங்கே அபிஷேக துதி ஆராதனை கடந்து நடத்துவார். நாங்கள் எல்லாரும் அவர் இருக்கிற இடத்துல இருந்து அவரோட சேர்ந்து நாங்கள் ஆராதிப்போம். අපි ඉන්න ස්ථානයේ සිට උත් සමග එකතු වෙලා අපි යාඥා කරමු. முடிஞ்சவங்க உங்களோட வீடியோ ஒன் பண்ணுங்க. முடியக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தா நீங்க ஒன் பண்ணுங்க வீடியோஸ். ඔබට ඇවිල්ලා වීඩියෝස් ඔන් කරන්න පුළුවන් තත්ත්වයක් තිබෙනවා නම් කරුණාකර ඔබේ වීඩියෝස් ඔබ ඔන් කරන්න. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அன்போடு நாங்கள் வரவேற்போம் பாஸ்டர் சாம் அவர்களை. අපි මේ මහත් සෑම් මහත්මයාව අපි ආරාධනා කරනවා. ஆமென். Praise the Lord, Pastor. Thank you, Jesus. Praise the Lord. இந்த காலையில வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் ஜீவிக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனை பேர் இருக்கிற ஸ்தலங்கள்ல இருந்து இந்த நாள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாய் வந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்களுடைய ஒவ்வொரு கொள்களைவுகளை ஆண்டவர் நிச்சயமாய் உயர்த்த போகிறார். அந்த நாட்களிலே தேவனுடைய தாசன் ஒருவர் எனக்காய் ஜெபிக்கிற பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி அவர் ஜெபித்தார். அதாவது கர்த்தர் உங்களுடைய கொள்ளளவுகளை, உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குகிறார் என்று சொல்லி, அதே வார்த்தை இந்த நாள்ல உங்கள் மேல் அதே ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல கர்த்தர் பொழிந்தருளுவாராக. உங்களுடைய வாழ்க்கையினுடைய கொள்ளளவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதிகரிப்பதாக, உங்களுடைய எல்லா எல்லைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விஸ்தாரமாக்கப்படுவதாக. இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி எஸ் ஆண்டவர் என்னுடைய எல்லைகளை எல்லாம் விஸ்தாரமாக்குகிறார் என்று சொல்றவங்க, ஆண்டவர் என்னுடைய ஊற்று தண்ணீராயிருந்து, ஆண்டவர் என்னுடைய ஜீவ தண்ணீராயிருந்து. யோவான் 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அந்த சமாரியா ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே கிணறு ரொம்ப ஆழமா இருக்குது, ஆண்டவரே உம்மிடத்துல எந்த ஒரு பாத்திரமும் இல்லை, பிறகு எப்படி நீர் ஜீவ தண்ணீரை உங்களால மொண்டு கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னாரிடத்தில், அதாவது உன்னிடத்துல கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானா நீ அவரிடத்துல ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய் என்று சொல்லி. காரணம் அவர் ஜீவ தண்ணீர் எல்லாவற்றுக்கும் ஊற்றாய் இருக்கிறார். இருக்கிற இடங்கள் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா, ஆண்டவரே நீர் ஜீவ தண்ணீராய் இருக்கிறீர். இந்த 20வது நாளில எங்களுடைய வாழ்க்கையிலே சுரக்கிற ஜீவ தண்ணீர் எங்களுடைய சாவின் வாழ்க்கைகளை, எங்களுடைய மரணத்தின் வாழ்க்கைகளை, எங்களுடைய எல்லா பலவீனத்தின் வாழ்க்கைகளை மாற்றி போடுகிற நல்ல ஜீவ தண்ணீரே என்று சொல்லுங்க. சொல்லுவீங்களா? நல்ல ஜீவ தண்ணீரே, நல்ல போதகரே, சொல்ல 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 அவருடைய அபிஷேகம் உங்களை நிறைக்கட்டும். சொல்ல 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 அவருடைய ஜீவ தண்ணீரின் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையினுடைய மரணத்தின் பகுதிகளை எல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாக, ஜீவன் உண்டாக,
ஜீவன் உண்டாக இருக்கிற ஸ்தலங்கள்ல நன்றி ஐயா, ஜீவன் உண்டாகட்டும் என்று சொல்லுங்க, ஜீவன் உண்டாகட்டும் என்று சொல்லுங்க. நீங்க சொல்ல 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 எந்தெந்த பகுதிகளில் மரணம் இருக்கிறதோ அந்த மரணத்தை எல்லாம் தேவனுடைய வல்லமை எடுத்து போட்டு, எஸ் நான் அவருடைய பிரசன்னத்தை தெளிவா உணர்றேன். நீங்க இருக்கிற ஸ்தலங்கள்ல ஆண்டவரே என் மரணம் என்னை விட்டு எடுபட்டு போகட்டும். ஒருமுறை தீர்க்க தரிசியுடைய புத்திரர்கள் தங்களுடைய ஒருவேளை ஆகாரத்துக்காய் அவர்கள் உணவுகளை தயாரித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த உணவு பானைக்குள்ளே சாபமும் மரணமும் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய மனுஷன் மாவை எடுத்து ஆசீர்வதித்து அந்த உணவு பாத்திரத்துக்குள்ள போட்ட பொழுது வார்த்தை சொல்லுகிறது, தோஷம் மரணம் அந்த பாத்திரத்திலிருந்து நீங்கி போட்டது என்று சொல்லி. ஆனா இன்றைக்கு நீங்க இருக்கிற ஸ்தலங்கள்ல இருந்து ஆண்டவரே நான் நொறுக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிறேன் மா என்று சொல்லப்படுவது ஒரு நொறுக்கப்பட்ட அனுபவம், ஒரு உடைக்கப்பட்ட அனுபவம், ஒன்றுக்கும் உதவாத நிலையில மிதிக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நொறுக்கப்பட்ட நிலையில, நான் தூளாக்கப்பட்ட நிலையில, நான் கசக்கப்பட்ட நிலையில, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுவேனோ என்கின்ற அந்த நினைவோட அந்த ஒரு மனநிலையோடு இருக்கிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையினுடைய சாபங்கள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லுங்க, சாபங்கள் மாறட்டும் என்று சொல்லுங்க. சொல்லுகிற இடங்கள்ல கர்த்தர் நிச்சயமாய் சாபங்களை மாற்றி புதிதாக்குகிறார், 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 பெருமதி சேர்க்கிறார். நன்றி சொல்லுகிறோம். வா கனி தந்திட நான் செழித்தோங்கிட. எத்தனை பேர் சொல்றீங்க? கனி தந்திட நான் செழித்தோங்கிட கர்த்தரின் கருத்தால் தினம் கணம் பெற்றிட. இருக்கிற ஸ்தலங்கள் அப்படியே பாட போகிறோம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவன் நதியே எங்களில் பொங்கி 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 பிரவாகித்து வருவீராக என்று சொல்லி இருக்கிற இடங்கள் அப்படியே கரங்களை தட்டி எஸ் லார்ட். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வார். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வார். ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில். சொல்லுவீங்களா? ஊற்று தண்ணீரே இருக்கிற இடங்கள்ல இருந்து என் தேவ ஆவியானவரே என்று சொல்லி நல்ல சத்தங்களை உயர்த்தி நீங்க பாடுகிறது உங்களுடைய காதுக்கு கேட்கட்டும். ஐயா அம்மா, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை ஊற்று தண்ணீராய் ஜீவ தண்ணீராய் மாற்றுகிறார். உன்னிடத்திலிருந்து அநேக பேர் மொண்டு கொள்ளுவாங்க, உன்னிடத்திலிருந்து அநேக பேர் மொண்டு கொள்ளுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய நாட்களிலே தோண்டப்பட்டவைகள் பெலிஸ்தரால் தூற்று போடப்பட்டவைகளும் ஆகிய எல்லா துறவுகளை ஈசாக்கு மீண்டும் அவன் தோண்டி அவைகளுக்கு தன்னுடைய தகப்பனிட்டு அதே பேரை இட்டான் என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறேன். சத்துரு உங்களுக்கு விரோதமாய் திட்டம் பண்ணி எந்தெந்த துறவுகளை தூற்று போட்டானோ, எந்தெந்த இடங்களை சத்துரு தூற்று போட்டானோ, உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். உங்களுடைய ஆவி மனுஷனை பார்த்து பேசுகிறேன். கர்த்தர் மீண்டும் தோண்ட பண்ணுகிறார், கர்த்தர் மீண்டும் பொங்கி வழிய பண்ணுகிறார். நீங்க தோன்றதுக்கு முன்னாலே அந்த துறவு பொங்கி வழிகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லி, விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, நான் ஊற்றெடுக்கிறவர், நான் பிரவாகித்து பாய்கிறவர், நான் பிரவாகித்து பாய்கிறவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோர்தான் பிரவாகித்து பாய்கிற பொழுது அந்த யோர்தானை கடக்க யாரால முடியாதான். ஒருவேளை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். உன்னுடைய நாட்கள் வருகிறது, கர்த்தர் உன்னை பிரவாகித்து பாய பண்ணுகிறார். அந்த நாட்கள்ல ஒருவனும் உன்னை கடக்க முடியாதபடி, அந்த நாட்கள்ல ஒருவனும் உன்னை தடுக்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய கரம் உன்னோடு இருந்து பராக்கிரமம் செய்யும். விசுவாசிக்கிறவங்க நல்லா ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வார். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வார். ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே,
ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு, ஆவியின் வரங்களில் என்னை நிரப்பு, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ரட்சிப்பின் நூற்றுக்கள் எங்கள் சபை தனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின் நூற்றுக்கள் எங்கள் சபைகளிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும், சொல்லுவீங்களா? ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆவலுடன் பெற்றிடவே வரும் தாருமே. நாம் ஆவலுடன் பெற்றிடவே ஊற்று தண்ணீர், ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில். சொல்லலாமே, வாய்களை திறந்து ஊற்று தண்ணீர் என்று சொல்லுங்க. காலையில நல்ல வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, நான் ஊற்று தண்ணீர். என்னிடத்துல எத்தனை பேர் வந்து மொண்டு கொண்டாலும் நான் நன்மையானவைகளை ஊற்றெடுப்பேன். நன்மையானவைகள் எனக்குள்ள இருந்து பிரவாகிக்கும். தேசம் என் மேல பற்றுதலாயிருக்கும் சொல்லுங்க. என் சபை என் மேல பற்றுதலாயிருக்கும். காரணம், அநேக பேருடைய வாழ்க்கையில நான் ஜீவனை கொடுக்கிறவன். நன்றியா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், சொல்லுவீங்களா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வல்லமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை, வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். சொல்லுங்க, நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலையிலே, நானும் நீங்களும் ஆராதிக்கிற இயேசு ஜீவிக்கிறார், அவர் எங்களுக்காய் ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, போர் சேவகர்கள் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, ரோம அரசாங்கம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க அற்புதம் செய்வார். காரணம், கர்த்தருடைய வார்த்தை ரோமர்ல சொல்லுகிறது, இருதயங்களை நம்முடைய வாழ்க்கையை ஜீவ பலியாய் கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி, நீங்க புத்தியுள்ள ஆராதனை செய்ய செய்ய இருக்கிற இடங்கள்ல சமாதானம் நிரப்பும், வல்லமை கடந்து வரும். உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறவர், நன்றாய் உங்களை பார்த்து நன்றாய் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்கிறவர் நிச்சயமாய் உங்களோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை
நடப்பே, எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே, எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆதரை ஆராதனை ஆராதனை ஆராதனை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. இருக்கிற இடங்கள் அசைவாடும் என்று சொல்லி, அனலாக்கும் என்று சொல்லி, எங்கள் அக்கினி ஜுவாலையே என்று சொல்லுங்க. இருக்கிற இடத்தில் அக்கினி சூழ்ந்து கொள்ளும். ஒரு விசேஷித்த அக்கினி சூழ்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறேன். ஒரு விசேஷித்த அக்கினி உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறதை பார்க்கிறேன். நான் ஏதோ இந்த இடத்துல இருந்து சாதாரணமாய் சொல்லவில்லை, தேவனுடைய மனுஷனாய் நான் பார்க்கிறதை உணர்கிறதையும் சொல்லுகிறேன். கர்த்தருடைய அக்கினி உங்களை சுற்றி கொள்ளுகிறது. சில பேருடைய வாழ்க்கையில சிம்சோனுடைய அந்த வாழ்க்கையில் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது அவனை சுற்றி கட்டியிருந்த அந்த புது நாற்கயிறுகள் எல்லாம் நெருப்பிலே பட்ட நூலை போல மாறிட்டு என்று எழுதியிருக்கிறது அல்லவோ. உங்களை பார்த்து சவாலிட்டு சொல்லுகிறேன், அப்பாவினுடைய அக்கினி உங்க மேல விழ 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 உங்களை கட்டியிருக்கிற எல்லா கட்டுகள், சிந்தனையை பிடித்திருக்கிற கட்டுகள், எல்லா ஜெனரேஷனல் கர்சஸ், எல்லா தலைமுறை சாபங்கள் உடைகிறது. எல்லா கேன்சர் ஸ்பிரிட், எல்லா தலைமுறை தலைமுறையாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த எல்லா கேன்சருடைய கிரியல் உடைகிறது. கர்த்தர் இந்த நாள் அற்புதம் செய்கிறார். இதை பார்க்கிற சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கை சாதாரணமானது அல்ல. கர்த்தர் மேல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் இந்த நாட்களில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க என் வாழ்க்கையில கர்த்தருக்கு நோக்கம் உண்டு, என்னுடைய வாழ்க்கையில நோக்கம் உண்டு. சில பேர் கேட்டு இருக்கிறீங்க, என்னைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போகிறதே என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில நோக்கம் வைத்ததினாலதான், வானத்தை பூமியை படைத்தவர் உங்கள் மேல திட்டம் வைத்ததினாலதான் சத்துரு உங்களை எதிர்க்கிறார். சத்துரு பூமிக்கு கீழே உங்களை போடும்படி சில காரியங்களை செய்கிறார். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு புது பலன் தருகிறார். இந்த 20வது நாள்ல கர்த்தருடைய ஆவியாக உங்களுக்கு புது பலன் தருகிறார், புது செட்டைகளை தருகிறார். மீண்டும் உயர உயர எழும்பத்தக்கதான அனுபவம். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமே. விசுவாசிக்கிறவங்க சத்தமா கரங்கள் அசைத்து அல்லேலூயா, என் வாழ்க்கை மாறுது, அல்லேலூயா. நாம் கேரித்தின் அனுபவத்துக்குள்ள இருந்து நெடுநாளாய் சாப்பிடுகிற சாரி பாத்தின் அனுபவத்துக்குள்ள போகிறேன் என்று சொல்றவங்க, கேரித்து ஒளிந்து கொண்டிருக்கிற அனுபவம் உங்க வாழ்க்கையில ஒளிந்து கொண்டிருக்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கிறீங்களோ, ஒரு மனுஷனை எதிர்பார்த்து காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை சாரி பாத்தின் அனுபவத்துக்குள்ள கொண்டு போகிறார். நெடுநாளாய் 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 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்றைக்கு தீர்க்கதரிசி எலியா கேரித்திலே கொஞ்ச நாட்கள் சாப்பிட்டான். ஆனால் சாரி பாத்துக்குள்ளே போன பொழுதோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனும் அந்த விதவையும் அந்த விதவனுடைய பிள்ளைகளும் நெடுநாளாய் சாப்பிட்டார்கள், நெடுநாளாய் சாப்பிட்டார்கள். கர்த்தர் உங்களை ஒரு செட்டில்மெண்ட் லைஃபுக்குள்ள, கர்த்தர் உங்களை அமர்ந்த தண்ணீர்களின் அனுபவத்துக்குள்ள கொண்டு போகிறார். அங்கே உங்களை தாக்க யாரும் வர முடியாது. விசுவாசிக்கிறவங்க இருக்கிற ஸ்தலங்கள்ல நன்றி அப்பா. Thank you Holy Spirit. ஓ அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே,
இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. இருக்கிற ஸ்தலங்கள்ல இருந்து நீர் பரிசுத்த நன்றி ஐயா, நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா நல்லவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாடும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லுவீங்களா? அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம். எத்தனை பேர் சொல்றீங்க? விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, சத்தங்களை உயர்ச்சி. எஸ் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, சொல்லுங்கம்மா ஐயா. இருக்கிற ஸ்தலங்கள்ல இருந்து நல்ல சத்தங்களை உயர்ச்சி. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. சொல்லுவீங்களா? ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். எத்தனையோ பலவீனத்துல, எத்தனையோ அருவருப்புகள்ல, எத்தனையோ பாவங்கள்ல, ஏன் மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் நடந்த பொழுது கூட இந்த மகிமையின் மேகம் என்னை விட்டு விலகாதபடி, என்னை விட்டு எடுபடாதபடி விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்றீங்க. இந்த நாள் வரைக்கும் நடக்குதே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருப்பீங்க.
என் நடத்தையில என் உணர்வில என் உசிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர் என்னோடு சேர்ந்து. எஸ் லோர்ட், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவினாவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தட்டும். தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறவர் இந்த நாள்ல உங்களுக்கு முன்பதாய் போகட்டும். இருக்கிற ஸ்தலங்கள்ல இன்னைக்கு இந்த நாள்ல 22 பேர் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் நம்மை நடத்த போகிறார். அவர் ஏற்கனவே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க என் பேர் கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய பேர் அவருடைய புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்றவங்க எல்லாம் இருக்கிற ஸ்தலங்கள்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சில பேர் உங்களை நீங்களே மட்டமா நினைத்து கொண்டு நான் இப்படி நடந்து விட்டது, கர்த்தரின் இடத்துல கோபமாய் இருக்கிறார், கர்த்தர் என்னை மறந்து போனார் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை மறக்கல. அவமானம் நீங்க அடைவதில்லை. அம்மா அக்கா உங்களை தான், அப்பா நான் உமது பிள்ளை சொல்லுங்களா. அவமானம் அடைவதில்லை சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அப்பாவை பார்த்து, அப்பா நான் உமது பிள்ளை. உங்களை அப்பா மறக்கல. உங்களை நினைப்பவரே, தினம் காப்பவரே. அன்றைக்கு தன்னை ஜனங்கள் முறுமுறுப்பார்கள் என்று தெரிந்தும், தன்னை ஜனங்கள் துக்கப்படுத்துவார்கள் துரோகம் பண்ணி, சிலர் வனாந்திரத்திலே ஆண்டவரை பரீட்சை பார்த்து பாம்புகளினால், சிலர் வேசித்தனம் விபச்சாரம் பண்ணி அந்த வனாந்திரத்திலே மரித்து போய் விடுவார்கள் என்று சொல்லி, இப்படி எல்லாம் அறிந்திருந்தோம் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பாதுகாத்தாரே. உங்களை என்னையும் பாதுகாக்கிறது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். உங்களுடைய எல்லா பரம்பரை சாபங்கள் அப்பா உடைக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அப்படியே இருக்கிற ஸ்தலங்கள்ல கரங்களை தட்டி பரம்பரை சாபங்கள் உடைகிறது. உங்களுடைய தாயை பின்தொடர்ந்த, உங்களுடைய பாட்டியை பின்தொடர்ந்த அந்த எந்த நோய் உங்கள் மேல வருவதில்லை, அந்த எந்த கேன்சர் ஸ்பிரிட் உங்களை ஆட்கொள்வதில்லை. நேற்றைய தினத்துல, நேற்று இரவு ஆராதனைக்காய் ஆண்டவரோடு அமர்ந்திருக்கிற நேரத்தில் இந்த கேன்சர் ஸ்பிரிட்டை குறித்து ஆண்டவர் என்னிடத்தில் இடைப்பட்டார். யாரோ ஒருவர் பரம்பரையில் உங்களுடைய அம்மா அல்லது உங்களுடைய பாட்டி அல்லது உங்களுடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில இந்த ஆவிகளுடைய கிரிகைகளை நிமித்தமாக அவர்கள் இந்த நோயினால் அவதிப்பட்டிருக்க கூடும். ஆனா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நோய் உங்க வாழ்க்கையில வருவதில்லை, அந்த பலவீனம் அந்த வாதை உங்கள் வாழ்க்கையில வருவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, எஸ் நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் அடைகிறேன், மறுரூபம் அடைகிறேன், என்னுடைய ரூபம் கிறிஸ்துவனுடைய ரூபத்துக்கு ஒத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். கண்கள் நீதிமானை பார்க்கின்றது. தலைக்கு மேல கரங்களை வச்சு சொல்லுவீங்களா? ஓ கண்கள் நீதிமானை பார்க்கின்றது. நீங்க தான் அந்த நீதிமான். செவிகள் மன்றாட்டை கேட்கின்றது. கண்கள்
என்னை பார்க்கின்றது, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றது. இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீர், இறுதி வரையில் நடத்துகிறீரப்பா. அந்த நேரத்தில் ஆராதிக்கிற நேரத்தில் பார்க்கிறேன், ஒரு மூடப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம், அது மூடி அது பூட்டப்பட்டிருக்கிறது போல. அதாவது சாதாரணமாய் அந்த புத்தகத்தை மூடி அதுல ஒரு பூட்டு போடுவதற்கு இடம் இருக்கிறது போல இருக்கிற ஒரு புஸ்தகம் திறக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். அந்த பகுதியானது அப்படியே வெள்ள தாள போல இருக்கிறது. இன்றைக்கு இதில் இருக்கிற யாரோ ஒருவருடைய வாழ்க்கை பூட்டப்பட்டிருக்கிறவருடைய அனுபவத்தை கர்த்தர் திறந்து அப்படியே புதியதும் அநேகருக்கு பேருக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு பக்கத்தை கர்த்தருடைய ஆவியானவர் திறக்கிறார். உன் வாழ்க்கையினுடைய சரிதம் கர்த்தரால மீண்டும் எழுதப்பட போகிறது. அதுல எத்தனையோ கிறுக்கல்கள் இருந்திருக்கலாம், அதுல எத்தனையோ பலவீனங்கள் இருந்திருக்கலாம், அதுல எத்தனையோ இடத்துல எழுதி அந்த சரித்திரம் வெட்டப்பட்டதாய், அந்த சரித்திரம் யாரும் வாசிக்க முடியாததாய் பூட்டப்பட்டு ஒரு இடத்துல இருந்தது. சகோதரியே சகோதரனை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஒரு புதிய பக்கத்தை திறக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு புதிய பக்கத்தை உங்க வாழ்க்கையில திறக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரன் அம்மாவுடைய பிள்ளையாள்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் ஒரு புதிய பக்கத்தை உங்க வாழ்க்கையில திறக்கிறார். பூட்டப்பட்டிருந்த அனுபவம் போதும் என்று சொல்லுகிறார். பூட்டப்பட்டிருக்கிற அனுபவத்திலிருந்து வெளியிலே வா, நான் உன்னை திறக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதோ நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுடைய எந்திரமாக்குகிறேன். மலைகளை எல்லாம் குன்றுகளை எல்லாம் பதருக்கு சமமாக்குகிறவனே நீ எழுந்து வா என்று சொல்லுகிறார். முன்னோக்கிய அனுபவம் பின்னோக்கியவைகளை மறந்துவிடு, கரைப்பட்ட வஸ்திரங்களை உதறி தள்ளிவிடு என்று சொல்லுகிறார். கரைப்பட்ட வஸ்திரங்களை உதறி தள்ளிவிடு என்று சொல்லுகிறார். லாகா தூரா டாமானா கதோ ஸ்ரீகா தூடா பாஷாதரபா ஓரியன் சரரபா. இதுல சிலர் இருக்கிறீங்க, இதுல சில பேர் இருக்கிறீங்க, இது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி ஒரு மகாபெரிய ஐயத்தோடு, ஆனா அற்புதம் நடக்காதா என்கின்ற வாஞ்சியோடு இருக்கிறீங்க. அப்பாவிடத்துல அடிக்கடி கேட்கிறீங்க, ஒரு அற்புதம் நடக்க கூடாதா என்று சொல்லி. நன்றியப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா பிள்ளைகளின் வாழ்க்கையில என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வனாந்தரத்திலே வயல்வெளிகளை ஏற்படுத்துகிறவர், அவாந்தர வெளிகளிலே ஆறுகளை ஏற்படுத்துகிறவர். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வரக்குள்ளேயே என் சகோதரனை சகோதரியை தெரிந்திருக்கும், அது நான் தான் என்று சொல்லி இருக்கிற இடங்கள்ல மான்களை போல செம்மறி ஆட்டு குட்டிகளை போல துள்ளி குதித்து என்னுடைய சுக வாழ்வு துளிர்த்து விட்டது. என் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது, என் ஜெபம் அப்பாவினுடைய சமூகத்தில் எட்டிட்டு என்று சொல்லுங்க. நன்றி ஐயா, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்துகிறீர், இதுவரை எங்களை தள்ளாட விடவில்லப்பா. தொலைந்து போன ஆட்ட போல இருக்கிற உங்க வாழ்க்கைய, தொலைந்து போன ஆட்ட போல இருக்கிற உங்க வாழ்க்கைய அப்பா உயர்த்துகிறார். தேடி வருகிறார். அந்த தூர தேசத்துல, அந்த வெளி தேசத்துல தேடி வந்தாரே, அந்த வெளி தேசத்துல உன்னை அனாதையா விடாதபடி நல்ல உறவுகளை தந்து, நல்ல ராகா தாலா பாஷோடோ ரோபோதி லிகேரே பா லாதானா மாகதோ ஷௌரமா த்ரோகோரே கேலே பா. லகதுடனம் அவமானம் அடைவதில்லை அப்பா, நாங்க உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை சொல்லுவீங்களா? அப்பா நான் உமது பிள்ளை, என் கருவையும் கண்கள் கண்டது, நான் மறைவாய் வளர்ந்ததை கவனித்தீரே. இதுல ஒருவர் இருக்கிறீங்க, சில ஊழியத்துக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று சொல்லி
சில காரியங்களை சில இடங்கள்ல என்ன முன்பதாய் அழைத்து ஒரு சந்தர்ப்பம் தருவதற்கு யாரும் இல்லாதது போல இருக்கிறது. என்னை ஏற்றுக்கொள்றாங்கல்ல, என்னை நிராகரிக்கிறார்கள். நான் நிராகரிக்கப்பட்ட பாத்திரம். I am a rejected vessel. நான் நிராகரிக்கப்பட்ட பாத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நிராகரிக்கப்பட்ட கச்சாடி, நிராகரிக்கப்பட்ட கச்சாடி. அன்றைக்கு திருமணத்தில் வந்த எல்லாருக்கும் முதல் தர ருசியான திராட்சை ரசத்தை கொடுத்தது எவ்வளவு உண்மையோ, கர்த்தருடைய அற்புதமாய் கர்த்தருடைய அநேகருக்கு நன்மையாய் மாற்றுகிறார். ஓ ராபாதா காட்டாபா, நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் சிந்தனையின் எல்லைகளை விரிவுபடுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையினால ஸ்திரப்படுங்க. நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் உங்களை எலியாவின் ஆவியை உடையவன், எலியாவின் ஆவியை உடையவன் என்று சொல்லி அழைக்கிறார். நீ வைராக்கியமாய் நிற்கிறவன், இயேசுவேலுக்கு விரோதமாய் நிற்கிறவன், வானத்தினுடைய எல்லா கிரியைகளை அடைத்து போடுகிறவன், செத்த கிரியை இல்லாமல் அந்த கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகத்தின் மூலமாய் மழையை இறக்குற அனுபவத்தை கர்த்தர் தரப்போகிறார். சொல்லுங்க, கையளவு மேகம், கையளவு மேகமே வாழ்க்கையில பெரும் மழை. கையளவு மேகம். நீங்க பலிப்பிடத்தை செப்பனிடுறது மாத்திரம்தான் வேலை, உங்கள் ஜெப இடத்தை செப்பனிடுறது மாத்திரம்தான் வேலை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கினி வரும், அக்கினி வரும், அக்கினி வரும். நன்றியா அசைவாடினி அனல் மூட்டினீர் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பெருக்கத்தினுடைய மாதமாய், பெருக்கத்தினுடைய மனுஷனாய், பெருக்கத்துக்குரிய ஒரு மகா வல்லமை உள்ள மனுஷனாக ஒரு அந்த கிருபை ஆண்டவர் வைக்கிறார். பெருக்கம் உங்க வாழ்க்கையில வருகிறது. எவ்வளவுதான் வந்தாலும் பொருளாதாரம் ஒடுக்கப்படுறீங்களா, ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா, உங்களுடைய ஆவி முறிந்தது போல விசனம், விசனம், எதுக்கு எடுத்தாலும் விசனம். கர்த்தர் உங்க வாழ்க்கைய சூழ்நிலையை மாற்றி விட்டா, மாற்றிக்கொண்டே இருக்கிறா. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா உங்களை நான் நம்பிக்கொண்டே இருக்கிறேன், நம்பிக்கொண்டே, நம்பிக்கொண்டே, உங்களை நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. எண்ணியலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையில், இயலாமையின் அனுபவத்துக்குள்ள போகிற உங்களை கர்த்தர் செயல்பட வைக்கிறார், செயல்பட வைக்கிறார், உங்களை செயல்பட வைக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றுகிற அனுபவம், சாபங்களை உடைக்கிற அனுபவம், அந்த மகிமை உங்கள் மேல தங்குகிறது, உங்கள் சிரசின் மேல தங்குகிறது, உங்களுடைய சிரசின் மேல தங்குகிறது. எஸ் லார்ட். பில்லி சூனிய கட்டுக்கள், பிசாசினுடைய அனுபவத்தில் இந்த கர்த்தர் இந்த நாள்ல விடுதலையை தருகிறார். இரவு நேரத்தில் உங்களால தூங்க முடியல, யாரோ முணுமுணு என்று கதைக்கிறது போல உங்கள் காதுகளுக்கு கேட்கிறது. உங்கள் வீட்டை சுத்தி யாரோ நடக்கிறது போல இருக்கிறது, ஏதோ மிருகங்கள் நாய்கள் ஓடுகிறது போல இருக்கிறது. உங்க வீட்டை சுற்றி யாரோ இருக்கிறது போல, ஒருவேளை யாரும் களவெடுக்க யாரும் வருகிறார்களோ என்பது போல நீங்க யோசிக்கிறீங்க. சில பிசாசின் அந்தகார கிரிகைகள் உங்களை அழிக்கும்படியாய் எவ்வளவோ முயற்சி செய்தது, தற்கொலைக்குள்ள தூண்டும்படியாய், தொலைக்குள்ள தூண்டும்படியாய் உங்க குடும்ப வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை தீமைகளை போட்டது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், புதிய அனுபவம். அந்த ஆவிகள் மேற்கொள்ளாதபடி என்னுடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். என்னோட சேர்ந்து சொல்லுவீங்களா? அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிக்கிறார். அந்த ஆவிகள் பாதாளத்துக்கு தள்ளப்படுகிறது. அந்த ஆவிகள் ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு முன்பதாய் பலனை காட்டின ஆவிகள் எல்லாம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாய் போய் வேண்டிக் கொள்ளுகிறது. நசரேயனாகிய இயேசுவே, எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு, எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு தயவு செய்து எங்களை விட்டுவிடும் என்று சொல்லி கர்த்தர் அந்த அதிகாரத்தை உங்கள் மேல கட்டவிழ்த்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ராகாடாபா ஷகாடாபோ லிப்ராடாபா கதோலபோ ரியாச்சரம் ரேதடபா தீஷோகோ ரோபோ திரிலிவிரியான்டோ லேகமஹதகபோ. நானும் அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம்,
ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன். அப்பா, அன்பையே நம்புபவன். சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்திருக்கிறா. உங்களை பார்த்து சொல்றேன், எந்த ஒரு ஊழியக்காரனும் உங்களுக்கு வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களை போதிக்க போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர்களோடு இடைவிட போகிறார். மனுஷர்களிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தாலும் பல நேரத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவத்துக்குள்ள போகும்படியாய் உங்களை பார்த்து சொல்றேன். நீங்க மனுஷனுடைய சத்தங்களை கேட்டு கேட்டு ஏமாந்தவை நாட்கள் எல்லாம் போதும். அருமையான அன்பான சகோதரியே, மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணிய வருவிக்கும். எந்த இடத்துல நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல வெளியில வரும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். காரணம், உன்னை காலாட்களோடு ஓடும்படி ஆண்டவர் அழைக்காமல் குதிரைகளோடு ஓட பண்ணுகிற அனுபவம், குதிரைகளோடு ஓட பண்ணுகிற அனுபவம், குதிரைகளோடு ஓடத்தக்கதா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்றீங்க? நான் குதிரைகளோடு ஓட போகிறேன், என் வாழ்க்கையில நான் குதிரைகளோடு ஓட போறேன். எத்தனை பேர் சொல்றீங்க நான் மனிதர்களோடு ஓடி களைத்தது போல இருக்கிறது, ஆனா எப்படி குதிரையோட ஓட போறேன் என்பது எனக்கு தெரியாது. ஓட வைக்கிறவர் உங்களை ஓட வைப்பா, பலன் தருகிறவர் ஓட வைப்பா. அன்றைக்கு எந்த சாப்பாடும் இல்லாம குறைவேளையான சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டிருந்தாலும், தன்னை ஒழித்து கொண்டிருந்தாலும், சரியான சந்தர்ப்பம் வருகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்கிறது. எலியா தன்னுடைய அறையை கட்டிக்கொண்டு, தன்னுடைய இடையை கட்டிக்கொண்டு அந்த ஆகாப்பினுடைய ரதங்களுக்கு முன்பதாய் ஓடுகிற வேகத்தை கொடுத்தாரே, அந்த ஆகாப்பினுடைய ரதத்துக்கு முன்பதாய் ஓடுகிற வேகத்தை கொடுத்தாரே. யெகூ தன்னுடைய ரதத்தின் மேல் வேகமாய் வருகிற பொழுது யெசபேல் தூரத்திலிருந்து பார்க்கிறாள். ஜாமக்காரர்கள் சொல்லுகிறார்கள், ரதம் வேகமாய் வருகிறதையோ அதிலே ஓடி வருகிறவன் நிம்சியின் குமாரனாய யெகூவை போல இருக்கிறது. உங்களை பார்த்து சொல்ற, உன்னுடைய ஓட்டத்தை தூரத்திலேயே பிசாசு பார்த்து, ஓ இது தேவனுடைய மனுஷனாய் உங்களுடைய பெயரை சொல்லி இவன் வருகிறான், இந்த எல்லைகளில் இனி எனக்கு வேலை இல்லை என்று சொல்லி அவைகள் சங்கரிக்கப்படுகிற அனுபவத்தை கண்களால பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? உதவி செய்வாராக, உதவி செய்வாராக. நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து உடைய மகள் போத சிம்சோனையாவை பயன்படுத்துங்க, சிம்சோனையாவை பயன்படுத்துங்க. இந்த நாள்ல ஆண்டவரே இணைந்திருக்கிற 22 23 பேருக்கு மேல தேவ பிரசன்னம் நிறைந்து ஒரு அனுபவத்துக்குள்ள போகட்டும். பேசப்பட்ட ஒரு வார்த்தைகளோ வார்த்தையா இல்லாமல் இந்த 23 பேருடைய வாழ்க்கையாய் அவைகள் மாறட்டும். அவைகள் வார்த்தையாய் இராமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் 23 பேருடைய வாழ்க்கையாய் அவைகள் மாறட்டும். இது ஆண்டவரே மீண்டும் ஒளிபரப்பு செய்யப்படுகிற பொழுது யூடியூபில் மற்ற எந்தெந்த இடத்துல இது போடப்படுகிறதோ, எந்தெந்த ஜனங்கள் கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே வாழ்க்கையாய் மாறும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீ என்ன பலப்படுத்தினீங்க, ஸ்தோத்திரம். பலவீனங்கள் எல்லாம் நீக்கி பலத்தினால் இடைகட்டினீங்க, ஸ்தோத்திரம். அருமையான இந்த சந்தர்ப்பத்தை தந்த பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கோடி நன்றி. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை பயன்படுத்துறீங்க, ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துங்க. அடியே மனைவி பிள்ளைகளை எல்லாரையும் ஊழியத்தை எல்லாவற்றும் இரத்த கோட்டைக்குள்ள முத்திரித்து இரட்சகர் மீட்பருமாகிய நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா துதிகன மகிமை எல்லாம் செலுத்தி நீங்க மாத்திரம் மகிமைப்படும்படியாக எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இரட்சகர் மீட்பருமாகிய நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த நாள் அநேக காரியங்கள் உங்களோடு பேசி இருக்கிறார். நிச்சயமாய் அவைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல. உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் பார்ப்பீர்கள். சாபங்கள் உடைக்கப்படுகிறதையும், பிசாசானவன் உங்களை கண்டு நடுங்குகிறதையும், நல்ல நிம்மதியான தேவன் தருகிற அந்த தூக்கத்தை நீங்கள் அனுபவிக்கிறதையும், இன்னும் அநேக நன்மைகளை கர்த்தருடைய ஊழியக்காரனாக சொல்ற அநேக நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க. இணைந்திருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. ஆண்டவர் தாமே நிறைவாய் மீண்டும் மீண்டும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you. ஆமென், ஆமென். Thank you pastor. Hallelujah. ஆமென். கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிச்சீங்க? ඔබ කී දෙනෙක් දෙවියන්වහන්සේගේ අභිමුඛයේ හැංගිලා ඔබ දෙවියන්වහන්සේට නමස්කාර කරාද? Hallelujah. நான் விசுவாசியின் இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. මා විශ්වාස කරන දෙවියන්වහන්සේගේ අභිමුඛයේ ඔබ ඉන්නා ස්ථානවල ඔබ රජ කරනවා කියලා. Hallelujah. හලෙලූයා. நான் ஒரே ஒரு வார்த்தையை வாசிச்சு நாங்க ஜெபிக்க போகிறோம்.
අපි එක වචනයක් පමණක් කියවලා අපි යාඥා කරන්නට යනවා. Hallelujah. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சங்கீத புஸ்தகம் 107 அதிகாரத்தை. අපි ගීතාවලිය 107 වෙනි ගීතිකාවට පෙරලා ගනිමු. Hallelujah. நாங்கள் வாசிப்போம் 6வது வசனத்தை. අපි කියවමු 6 වෙනි පදය. Thank you, Jesus. එවිට ඔවුහු තමුන්ගේ විපතේදී ස්වාමීන්ට මොර ගැසුවෝය. උන්වහන්සේ ඔවුන්ගේ විපත්ති වලින් ඔවුන් මුදාගත්සේක. ஆமென். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்கள் விடுவித்தார். ஆமென். ආමේන්. ஹalleluya. இக்கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுவித்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. දේවචනේ කියනවා විපත්ති වලින් ඔවුන් මුදාගත්තා කියලා. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அநேக கட்டுகள் எங்களை சூழ்ந்து காணப்படுகிறது. අද අපේ ජීවිතේ බොහෝ බැඳීම් අපි වටා තිබෙනවා. தேவன் எங்களை பயன்படுத்த முடியாதபடிக்கு சில கட்டுகள் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේ අපිව පරිහරණය නොකරන පිණිස සමහර බැඳුම් අප වටා ක්‍රියා කරනවා. ஹalleluya. හලෙලූයා. நான் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு அங்கே பவனி வருவதற்கு முன்பதாக அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருந்தது. අපි බලනවා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ යෙරුසලමට එන්න කලින් රජෙත්සේ පැමිණෙන්නට කලින් එක බූරුවෙක් කොටලුවෙක්ව බැඳ තබා තිබෙන ආකාරය අපි දකිනවා. ஹalleluya. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்றார் அந்த கழுதையை நீங்க அவிட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி. යේසුස් වහන්සේ කියනවා ඒ කොටලුවාව ලිහාගෙන එන්න කියලා. என்னுடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் தேவனுக்காய் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களை கட்டி இருக்கிற சில காரியங்கள் அங்கே அவிழ்க்கப்பட வேண்டும். ඔබයි මායි දෙවියන් වහන්සේට පරිහරණය විය යුතුයි නම් අපේ ජීවිතයේ බැඳිලා තියෙනව සමහර රැහන් ලිහෙන්නට අවශ්‍යයි. ஹalleluya. හලෙලූයා. அருமையான போதகர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. சிம்சோனை கட்டியிருந்த அந்த கயிறுகள் நெருப்பு பட்டது போல அங்கே அறுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தார். දේවගෙතුමා එක වචනයක් කිව්වා සිම්සෝන්ව බැඳලා තිබ්බා වූ ඒ රැහන් වලට ගිනිසිලු වැදුනක් මෙන් අද අපේ ජීවිතයත් එසේ ලිහෙන්නට අවශ්‍යයි කියලා. நம்ம என்னுடைய வாழ்க்கையில கட்டப்பட்ட சில காரியங்கள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தாவியுடைய அக்கினியின் அபிஷேகங்கள் தேவை. අපේ ජීවිතයේදීත් අපිව බැඳලා තිබෙන්නා වූ ඒ බැඳුම් ලිහෙන්නට අවශ්‍යයි නම් සුදාත්මයාණන්ගේ ගින්න අපිට අවශ්‍යයි. ஹalleluya. හලෙලූයා. விசேஷமாக நாங்கள் ஜெபிக்க போறோம். විශේෂයෙන් අපි යාඥා කරන්නට යනවා. எங்களை சுற்றி கட்டப்பட்ட எல்லா கட்டுகளை நாங்கள் சபித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். අප වටා බැඳලා තිබෙන්නා හැම බැඳීමකටම ශාප කර අපි යාඥා කරන්නට යනවා. தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்காதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற சில அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் දෙවියන් වහන්සේට නැගිටලා බැබලෙන්නට බැරිව ඔබව බැඳ තබන්නා වූ සමහර වහල් භවයේ බැඳීම්. என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடிக்கு கட்டப்பட்ட சில காரியங்கள் ඔබ මගේ ජීවිතයේ ආශිර්වාද නොදකින පිණිස අපිව බැඳලා තියෙනා වූ රැහන්. பலவீனங்கள் வியாதிகள் என்று சொல்லப்படுற சில கட்டுகள் දුර්වලතාවයන් රෝගයන් නැමැති ඒ රැහන්. என்னுடைய மாம்சத்தினுடைய சில கட்டுகள் අපේ මාංශයේ සමහර බැඳීම්. பரம்பரை சாபத்தின் கட்டுகள் පරම්පරා ශාපයේ ඒ රැහන්. சில ஏவல்கள் சில பில்லி சுனிய ஆவிகளின் கட்டுகள் සමහර හූනියම් සමහර බන්ධනවල ඒ ආත්ම බන්ධන ආත්මවල බැඳුම්. அங்கே நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கன் பாவ கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி. ඒ වචනේ හිතෝපදේශ පොතේ කියලා තියෙනවා අධර්මිෂ්ඨයා පාපයේ රැහන් වලින් බැඳලා තියෙනවා කියලා. என்னுடைய வாழ்க்கையில சில பாவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கலாம் சில காரியங்கள். සමහර දේවල් පාපයේ බැඳුම් වලින් අපේ ජීවිතේ බැඳ තබාගෙන තිබෙන්නට පුළුවන්. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைய நாள்ல கர்த்தர் எல்லா கட்டுகளிலிருந்து இக்கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். අද ඔබ කී දෙනෙක් විශ්වාස කරනවද අපේ ජීවිතයේ හැම විපතකින්ම හැම බැඳුමකින්ම රැහනකින් උන්වහන්සේ අප නිදහස් කරන්නට යනවා කියලා. ஹalleluya. හලෙලූයා. இந்த கட்டுக்களங்களை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் நானும் நீங்களும் ஜெபிக்கணும், நல்லா துதிக்கணும். මේ බැඳුම් අපෙන් රැහන් අපෙන් යන්නට අවශ්‍යයි නම් ඔබයි මා යාඥා කර උන්වහන්සේට ප්‍රශංසා කළ යුතුයි. இல்ல சிறைச்சாலைகளின் கதவுகள் உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நானும் நீங்களும் ஜெபித்தே ஆகணும். සමහර සිරගෙවල් වල ඒ දොරවල් විවෘත කඩා බිඳ දමන්නට අවශ්‍යයි නම් ඔබයි මායි ස්තුති කොට යාඥා කළ යුතුයි. அல்லேலூயா. இன்னைக்கு எங்களை ஏதோ ஒரு காரியத்துல கட்டப்பட்டு பிசாசு அவன் கட்டி வைத்திருக்கலாம். අද මොකක් හෝ දෙයක් කරනකොටගෙන යක්ෂයා අපිව බැඳ තබන්නට පුළුවන්. அல்லேலூயா. அருமையான ஒரு பாடலை தேவதாசன் பாடினார். මේ මොහොත දේවදාසයා ගීතිකාවක් ගායනා කරා. கண்கள் நீதிமானை பார்க்கின்றதுன்னு சொல்லி அவருடைய கண்கள் වහන්සේගේ දැස් ධර්මශ්‍රයා දිහා බලනවා කියලා. நம்ம இடுக்க நீக்கி அவர் விடுவிக்கிறான்னு சொல்லி சொல்லப்படுகிறது.
විපත්ති වලින් ඔහුව මුදා ගන්නවා කියලා කියලා තියෙනවා. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க ஆண்டவர் எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க போகிறார். ඔබ කී දෙනෙක් විශ්වාස කරනවද සෑම බැඳුමකින්ම ස්වාමීන් වහන්සේ නිදහස් කරන්නට යනවා කියලා? அல்லேலூயா. அப்படி இருக்கிற அந்த ஒரு விஷயம் கண்களை மூடுங்க எல்லாம். ඉන්නව ස්ථානයේ එක මොහොතක් දැස් වසාගෙන அல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய எல்லா வேலைகளை வைத்து விட்டு கொஞ்சம் கண்ணை மூடி அப்படி அபிஷேகத்தில் நிரம்பி கொஞ்சம் நாங்க துதிக்க போகிறோம். ඔබ හැමෝම ඔබේ වැඩ ඔක්කොම නතර කරලා එක පැත්තක තියලා අපි ටිකක් ආලේපෙන් පිරීලා අපි ආඥා කරන්නට அல்லேலூயா. යනවා. அந்நிய பாஷை நிரம்பி கொஞ்சம் ஜெபிக்க போகிறோம். මේ භාෂාවෙන් පිරීලා අපි ටික මොහොතක් ආඥා කරන්නට යනවා. அல்லேலூயா. அபிஷேகம் எல்லா நுகத்தடிகளையும் அங்கே நிர்மூலமாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ආලේපය සියලු බැඳුම් විනාශ කරනවා කියලා කියලා තියෙනවා. அப்படி அக்கினி வந்து எங்கள் மேல இறங்கி எங்களை கட்டி வைத்தது எல்லா கயிறுகளையும் நெருப்புப்பட்ட கயிறை போல் ஆண்டவர் எல்லாவற்றையும் அங்கே அவிழ்க்கும்படியாய் ඒ උන්වහන්සේගේ ගින්න බැස ඇවිල්ලා අපිව බැඳලා තිබෙනා වූ සෑම ඒ ලණුවක් මේ රැහැනක්ම උන්වහන්සේගේ ගින්නෙන් දවා දමන පිණිස அல்லேலூயா. அப்படி கொஞ்சம் எல்லாம் அன்மியூட் பண்ணுங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. අපි හැමෝම ටික වෙලාවක් අන්මියුට් කරමු. அல்லேலூயா. அன்மியூட் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපිට ආධිපත්‍ය දීලා තියෙනවා. உங்களை கட்டி வைத்திருக்கிற கயிறுகளை பார்த்து சொல்லுங்க, கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. අපව බැඳලා තිබෙනා වූ රැහන් දිහා බලලා කියන්න යේසුස් වහන්සේගේ නාමයෙන් அல்லேலூயா. என்னை கட்டி வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை. මාව බැඳ තබන්න නුඹට ආධිපත්‍යයක් නැහැ. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ரீபா ஹஷந்தலோ மோரிபா ரெகுலோ மோரியாந்தல ரபோ ஷாமா ரீபாலா துரமோ ரீகலமா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்தெந்த கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கார்களோ, எந்தெந்த கயிறுகளுடைய வாழ்க்கையில கட்டப்பட்டு வைத்திருக்கிறதோ, நீ பயன்படுத்த முடியாதபடிக்கு ஆண்டவரை பயன்படுத்த முடியாதபடிக்கு எந்த கயிறுகளுடைய வாழ்க்கையை கட்டப்பட்டு வைத்திருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஆண்டவரே, இப்பொழுது இப்படி அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக ஆண்டவரே, இருக்கிற இடத்துல ஒரு தெய்வீக வல்லமை, அக்கினி அபிஷேகம் வானத்திலிருந்து ஆண்டவரே எல்லா கயிறுகளையும் ஆண்டவரே, எல்லா கயிறுகளையும் கயிறுகள் ஆண்டவரே, பலவீனத்தின் கயிறுகள் ஆண்டவரே, பரம்பரை சாபங்கள் என்ற கயிறுகள் ஆண்டவரே, பிலிஸ்தீனியத்தின் கயிறுகள் செய்வினை கட்டுகிறார்கள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக. தரித்திரத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீ பயன்படுத்த முடியாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் எல்லா கயிறுகளும் அவிழ்க்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடிக்கு, பிள்ளை செல்வங்களை பார்க்க முடியாதபடிக்கு கற்பத்தை கட்டி வைத்திருக்கிற கயிறுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் இப்பொழுது ஆண்டவரே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்பட்டு போவதாக ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானத்தை கட்டி வைத்திருக்கிற கயிறுகள் திருச்சபைகளில் ஆவிக்குரிய வளர்ச்சியை கட்டி வைத்திருக்கிற கயிறுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்க ஜெபிங்க. எல்லாரும் வாயத்திலிருந்து ஜெபிங்க. ஜெபிங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு கட்டி வைத்திருக்கிற கயிறுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். நீங்க ஜெபிக்க உங்களை இவ்வளவு காலமும் கட்டி வைத்திருந்து நீங்க பாவிக்க முடியாதபடிக்கு கட்டி வைத்த, தேவன் பயன்படுத்த முடியாதபடிக்கு கட்டி வைத்த எல்லா கயிறுகளும் அவிழ்க்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கயிறுகளும் அவிழ்க்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடிக்கு, முன்னேற முடியாதபடிக்கு, நீங்க செய்கிற தொழில், நீங்க செய்கிற கையின் பிரயாசங்கள், ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாதபடிக்கு, செய்கிற ஊழியத்துல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியாதபடிக்கு கட்டி வைத்திருக்கிற எல்லா கயிறுகள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பரம்பரை சாபத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக. எல்லா பரம்பரை சாபத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக. எல்லா
அவருடைய ஆவிகளில் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்படி வாழ்க்கையில் இப்படி உடமையை வைத்து செய்யப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நஸ்ரீனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக கட்டளையிடுங்க கட்டளையிடுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு கட்டி வைத்த கட்டப்பாத சொல்லுங்க. என்னால ஜெபிக்க முடியல. என்னுடைய ஜெப ஆவியை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரீமா லா ராகா ஷந்தோரமோ லிபரியா காபா மாரியான் தலலபோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சகோதரி உடைய கணவனுக்காக ஜெபிக்கிறீங்க. உடைய கணவன் ஒரு விசேஷமான ஒரு காரியத்துல கட்டப்பட்டிருக்கிறார். அந்த காரியத்தை தெரிஞ்சு நீங்க ஜெபிச்சு கொண்டிருக்கீங்க சகோதரி. கர்த்தர் இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ கட்டளையிடு. அந்த கணவனை கட்டி வைத்திருக்கிற கயிறை பார்த்து கட்டளையிடு. நீங்க நீண்ட நாளா ஜெபிச்சு கொண்டிருக்கீங்க, வருஷ கணக்கா ஜெபிச்சு கொண்டிருக்கீங்க. அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காணல, அவருடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்க முடியல. என்ன ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இப்படியே போகப்போதான்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, அல்லேலூயா, இந்த இடத்துல நீ கட்டளையிடு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் என் கணவரை கட்டி வைத்திருக்கிற இந்த கயிற்றை, இந்த கயிறுகளை இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கிறேன்னு சொல்லி கட்டளையிடு ஜெபி. ஹல்லேலூயா. ரகமா ஷந்தலோ போரிபா ரைகோலோ மொரியாந்தல லபோ ஷாகா பமரியாந்தல லீபோரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. நேரம் போகாதபடினால யாருக்கு விசேஷமான ஜெப விண்ணப்பம் இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. කාට හරි විශේෂිත යාඥාවලින් තිබෙනවා නම් ඔබ කියන්න ඔබ දෙසා යාඥා කරන්න. Hallelujah. Amen. இயேசுவின் நாமத்தில். Hallelujah. Brother, sister, මගේ අද නවීන් ගෙදර ආවා අද දවසේ. එයා එතන වෙලා තියෙන ප්‍රශ්නිකේ නිදහස් වෙලා. නමුත් මට එයා ආපු එක මෙතන අද සමාදානයේ තියෙන්න ඕන මේ ගෙදර එයාගේ වයිෆුත් එක්ක. ඒක නිසා ඒ වෙනුවෙන් යාඥා කරන්න. මොකද මම දන්නේ නැහැ යට වෙනම සම්බන්ධයක් තියෙනවද මොනවද කියලා. ඒව තියෙනවා නම් ඒව කැඩිලා මේ දෙන්න අතර සමාදානයේ තියෙන්න ඕන පව ජීවිතය තුළ. එයාගේ වයිෆ් ළඟ වයිෆ් ඉන්නෙත් මෙතන. ඉතින් ඒක නිසා මම මේ දැන් එයා ආව එයාගේ ඇඳුම් අරගෙන ඒ වෙනුවෙන් යාඥා කරන්න please. Thank you. God bless you. Hallelujah. Salam jibin sister. ස්වාමිනී අපි ඔබට ස්තුති කරනවා, ඔබට ප්‍රශංසා කරනවා. පියාණන් වහන්සේ අපේ යාඥාවලට ඔබ පිළිතුරු දෙන තැනන් වහන්සේ නිසා ස්තුති වේවා. ඕ ස්වාමිනී ඔබ වහන්සේ ඉදිරියේ අපි කඳුළු වගුරනකොට පියාණනී ඔබ වහන්සේ අපේ කඳුළු දැකලා පියාණන් වහන්සේව භාජනයක එක්කොට සුදුසු කාලයේදී ඔබ වහන්සේ අපට පිළිතුරු දෙන නිසා අපි ඔබට ස්තුති කරනවා ස්වාමිනී. පියාණනී අපි ඔබට ප්‍රශංසා කරනවා. ඕ ස්වාමිනී දයාබර සහෝදරියගේ පවුල ඔබ වහන්සේගේ හස්තයට අපි කැප කරනවා. ඕ සාමේ පියාණනී ඔබ වහන්සේගේ කරුණාව, ඔබේ බලය, ඔබේ මඟ පෙන්වීම පියාණන් වහන්සේ පවුල තුලට ඔබ වහන්සේ තබන්න ස්වාමිනී. ඕ ශුද්ධාත්මයාණනී සාමේ ආත්මයාණනී ස්ථානයේ ඔබ ක්‍රියා කරන්න පියාණන් වහන්සේ. පියාණනී කාගේ හදවත් තුල ඕ දුක පියාණනී කරදර ඒ වගේම ශෝකය පියාණනී බලවතු කෝපය තියෙනවද? යේසුස්ගේ නාමයෙන් දැන් පියාණනී ඔවුන්ව දුකට, ශෝකයට, තරහවට පත් කරන්නා සියලු අන්ධකාරයේ බලවේග යේසුස්ගේ නාමයෙන් දැන් මේ පවුල තුලින් දුරු කරනවා පියාණන් වහන්සේ. කලකිරීම යේසුස් ගේ නාමයෙන් පියාණනී පවුලේ සමාජිකයන් තුලින් ඉවත් වේවා. රිහම කලරබ රියම් දෙරේ කලරබ ශදර කලරබ අකිකරු පුත්‍රයා ඔබ වහන්සේව සොයාගෙන ආපු ගමන ඔබ වහන්සේ කොතරම් ප්‍රීතියටපත් වුණාද? කොතරම් සමාදානයක් තිබුණාද? ඕ පියාණන් වහන්සේ කොතරම් පියාණන් වහන්සේ ප්‍රේමයෙන් ඔබ වහන්සේව වැළඳගත්තද? ඒ ආකාරයෙන් ඒ පවුල තුල ඒ පුත්‍රයාව වැළඳ ගන්න මහත් වූ සමාදානයක් ඔබ වහන්සේ තබන්න. මහත් වූ සමාදානයක් තබන්න.
සමාදානයට විරුද්ධව ක්‍රියා කරන අන්ධකාරයේ සියලුම බලවේග අහස් කුස තුල සැරිසරන්නා වූ දුෂ්ටකමේ ආත්ම යේසුස්ගේ නාමයෙන් තන්නේ නිවස කෙරෙන් පහ වේවා. ඔවුන්ගේ සිතුවිලි වල ක්‍රියා නොකරන පිණිස අන්න කරනවා. තැන් දේව සමාදානය ඔවුන්ගේ සිතුවිලි වල මුද්‍රා තබනවා යේසුස්ගේ නාමයෙන්. තේව බලය රිහකතුරා කල රබ රිම ශන්දරල රබරියන්ද රබ රබල රබ රිකතුරල රොම ශදරල රබ යේසුස්ගේ නාමයෙන් යේසුස්ගේ නාමයෙන් යේසුස්ගේ නාමයෙන් මුද්‍රා තබනවා. සාමයේ ආත්මයන්න් ක්‍රියා කරමින් මඟ පෙන්වන්න කියා නාසරිය වූ යේසුස්ගේ නාමයෙන් ඉල්ලන්නෙමු ස්වාමිනී. ආමේන් ආමේන් ආමේන්. Amen, amen. Hallelujah. කතර நல்லவர். Simpson brother, Yes, Dishan bro. Oh, නයෝමි හෙට ඇවිල්ලා ශිෂ්‍යත්වය කරනවා. පොඩ ඇයකට ප්‍රේ කරන්න. ළඟ ඉන්නවා දුව. amen. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. மகளுக்கான ஜெபம் பண்ணும் விசேஷமாக நயோமிக்காக. අපි දෙස යාඥා කරමු. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Hallelujah. Thank you, Lord. சலாம் ஜெபிக்கிறீங்களா? Hallelujah. Thank you, Jesus. Okay. Hallelujah. ස්තුති වේවා ස්වාමිනී, ප්‍රශංසා වේවා. නයෝමි උදෙසා අපි ස්තුති කරනවා පියාණනි. ඔබ වහන්සේ යහපත් ස්වාමිනී, ඔබ වහන්සේ බලවත්. දරුවව ස්වාමිනී මවගේ ගර්භයේ සෑදෙන්න පළමුවෙන් ඔබ වහන්සේ අයව තෝරාගත්තා ස්වාමින් වහන්සේ. පියාණනි මෙන්න ගීතිකා කරුවා කියනවා වගේ මවගේ ගර්භයේ අපි හැදෙන්න කලින් මගේ ශරීර ධාතුව ඔබ වහන්සේ දැක්කා කියලා කියනවා ස්වාමිනී. ඒ ආකාරයෙන් ඔබ වහන්සේ දියණියව ඔබ වහන්සේ තෝරාගෙන තිබෙන නිසා ස්තුතියි. මෙන්න ඇගේ අනාගතයේ සැලසුම් ඔබ වහන්සේගේ දකුණු හස්තය ඔබ වහන්සේ කොටාගෙන සිටින නිසා අපි ඔබට ස්තුති කරනවා. ඔව් ස්වාමිනී ඇගේ පවුරු ඔබ වහන්සේ ඉදිරිපිට තිබෙන නිසා අපි ඔබට ස්තුති කරනවා ස්වාමිනී. මෙන්න හෙට දවසේදී ස්වාමිනී අය මුහුණ දෙන්නා ඔව් ස්වාමිනී විභාගයේ ඔබ වහන්සේගේ හස්තයට කැප කරනවා පියාණනි. පියාණනි සාර්ථකව දරුවා මුහුණ දෙන්නට උදව් කරන්න පියාණන් වහන්සේ. ඔබ වහන්සේ ප්‍රඥාව ලබා දෙන්න, දේව ඥානය ලබා දෙන්න ස්වාමිනී. ඔබ වහන්සේ ගයිඩ් කරන්න පියාණන් වහන්සේ. ඇය පාඩම් කරපු සියල්ල පියාණනි මේ පේපර් එක දකින්නකොට මතකයට එන්න උදව් කරන්න ස්වාමිනී. පියාණනි ඔබ වහන්සේගේ කරුණාව තියන්න, ඔබේ බලය තියන්න, ඔබේ මඟ පෙන්වීම තියන්න පියාණන් වහන්සේ. පියාණනි ඔබ වහන්සේගේ දරුවෝ ඔබ වහන්සේ සෑම තැනම කැපී පෙනෙන දරුවන් කරන දැනන් වහන්සේ ඔවුන් බැබලෙන්ට ඕනි කියලා සිතන්නා වූ තැනන් වහන්සේ. පියාණනි මෙන්න ඔවුන් ඉතා උසස් තැන්හි තබන්නා වූ තැනන් වහන්සේ. මේ ලෝකයේ ලුණු බවට පත් කරන්නා වූ තැනන් වහන්සේ. ඔබ යම්සේ සිටිනවද මේ ලෝකයේ ආලෝකයේ වගේ ඒ ආකාරයෙන් ඔබේ දරුවන් ඔබ වහන්සේ බබලවන නිසා ස්තුති වේවා ස්වාමිනී. කන්දක් පිට තිබෙන්නා වූ ඒ නගරයක්සේ ඔබ වහන්සේගේ දරුවන් උසස් කරන්නට යන නිසා ස්තුති. දරුවා තුල ක්‍රියා කරන්න ඥානය දෙන්න පියාණනි. පේපර් එක අතට ගත්තාම පියාණනි මේ දේ මම පාඩම් කරා, මේ දේ මට මතකයි කියලා ප්‍රීතියෙන් විභාගය ලියන්නට උදව් කරන්න ස්වාමිනී. ඔබ වහන්සේ මඟ පෙන්වන්න, ආශිර්වාද කරන්න, බාධාවන් ඉවත් කරනවා යේසුස්ගේ නාමයෙන්. බාධාවන් ඉවත් කරනවා නාසරිය වූ යේසුස්ගේ නාමයෙන්. දරුවව ඔබ වහන්සේගේ සමාදානය තුල මුද්‍රා තබනවා ස්වාමිනී. ආශිර්වාද කරන්න, පීඩනයන් ඉවත් කරන්න, ආතතින් ඉවත් කරන්න ඔබේ කරුණාව තියන්න කියා නාසරිය යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඉල්ලන්නෙමු ස්වාමිනී. Amen. Amen. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. நான் விசுவாசிக்கிற 21 நாள் ஜெபம் உடைய வாழ்க்கையில அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி. මා විශ්වාස කරනවා මේ දවස් 21 ආඥාව ඔබ සියලු දෙනාගේ ජීවිතයන් වලට ආශිර්වාදයක් වෙන්නට ඇති කියලා. Hallelujah. நான் ஒரு சாட்சியை எதிர்பார்க்கிறோம் உடைய வாழ்க்கையில இவ்வளவு நாளைக்குள்ள இந்த உபவாச ஜெபத்துல உடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். ஒரு மாற்றத்தை நான் பார்க்கிறேன், உணர்றேன் என்று சொல்றவங்க ஒருவருக்கு நாங்கள் சந்தர்ப்பம் கொடுக்கிறோம் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாய். මේ නිරහාර යාඥාවේදී දෙවියන් වහන්සේ මගේ ජීවිතේ බලවත් දෙයක් කරා කියලා ඔබ කියන කෙනෙක් ඉන්නවා නම් ඔබ ඇවිල්ලා සාක්ෂියක් ඔබට කියන්නට පුළුවන්. අපි එක්කෙනෙකුට අවස්ථාව දෙනවා. Hallelujah. Hallelujah.
ஒருவருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் இல்லையா? அப்ப කාගේවත් ජීවිතය තුළ ආශිර්වාදයක් නැතිද එහෙනම්? ஒரு மாற்றத்தை நீங்க உணரலையா? ඔබ වෙනසක් ඔබට හැඟුණේ නැතිද? ஆமென். ஒருவர் சொன்னா ஹalleluya. Right. நாங்க விசேஷமா ஒரு சகோதரிக்காரங்க ஜெபம் பண்ண போகிறோம். අපි විශේෂයෙන් සහෝදරියක් උදෙසා අපි ආඥා කරන්නට යනවා. ஹalleluya. சகோதரி ரூபி சிந்து இந்த மத்தியில் இணைந்திருக்கிறாங்க. සහෝදරි රූබි සින්දු අප මැදියේ සිටිනවා. ஆமென். அவங்க வந்து ரோமன் கத்தோலிக் பேக்ரவுண்ட் இருந்தா கூட அவங்க ஆண்டவர் மேல மிகவும் விசுவாசம் உள்ள ஒரு நபரா இருக்கிறாங்க. ඇය රෝමානු කතෝලික වුණත් දෙවියන් වහන්සේ කෙරෙහි ඇය තාමත් ඇදහිල්ලෙන් ඉන්නවා. ஒரு வாழ்க்கை நிறைய பிரச்சனை நிறைய போராட்டங்கள் அவளுக்கான ஜெபிக்க போறோம் விசேஷமாய். ඇයගේ ජීවිතේ බොහෝ ප්‍රශ්න පොරබැදීම ඇය උදෙසා අපි ආඥා කරන්නට යනවා. ஹalleluya. சகோதரி சிஸ்டர் சிந்து இருக்கிறேன். ஆமாம் இருக்கிறேன். Right. நாங்க இந்த 21 நாள் உங்களுக்காக விசேஷமா ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ள ஏதாவது மாற்றங்கள் நீங்க இருக்கிற சூழ்நிலைக்குள்ள மாற்றங்கள் தெரிகிறதா உங்களுக்கு? இப்போதைக்கு நான் இப்போ கொஞ்ச நாள் 2 3 நாள் கொஞ்சம் அழுகுறத நிப்பாட்டிக்கிறேன். மனசுல ஒரு தைரியம் கொண்டு வந்திருக்குது. கர்த்தர் எனக்கு கண்டிப்பா நான் கேட்கிறத எனக்கு செய்வாருன்னு நான் அதை விசுவசிக்கிறேன். ரைட். தடைகளை உடைப்பாருன்னு. ஆமென். நான் ஜெபம் பண்ணும் விசேஷமா அருமையான சகோதரிக்காக අපි විශේෂයෙන් සහෝදරිය උදෙසා ආඥා කරමු. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில பரிபூர்ண விடுதலை கத்த கொடுக்கும்படியாய் ස්වාමීන් වහන්සේගේ ජීවිතේ සම්පූර්ණ නිදහස දෙන්න කියලා. அவருடைய வாழ்க்கையில கட்டப்பட்ட எல்லா கட்டுகளை கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாய் ඇගේ ජීවිතේ බැඳලා තියෙන හැම රැහැනක්ම ස්වාමීන් වහන්සේ විනාශ කරන්න කියලා. அது பாரத்தோட நாங்க ஜெபம் பண்ணுவோம் சகோதரிக்கா. இல்ல அன்மியூட் பண்ணுங்க. நீங்க சொல்றத கேக்குறீங்க இல்ல கீழ்ப்படி அன்மியூட் பண்ணி ஜெபிங்க. அப்பதான் கிரியை நடக்கும். අන්මියුට් කරලා ඔයගොල්ලෝ ආඥා කරොත් තමයි ක්‍රියාවක් සිද්ධ වෙන්නේ. சாட்சி சொல்ல சொன்னா சாட்சி சொல்றீங்க இல்ல? සාක්ෂි කියන්න කිව්වම සාක්ෂි කියන්නේ නැහැ. ஆமென். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ සියල්ල බලාගෙන ඉන්නවා. விசேஷமா இந்த சகோதரிக்கா பாரத்தோட நாங்க ஜெபம் பண்ண போறோம். විශේෂයෙන් සහෝදරයෝ දෙසා බරකින් යුක්තව ආඥා எல்லா කරන්නට நாங்க යනවා. ஒரு விஷயம் சகோதரிய பேரை சொல்லி சிந்துடைய வாழ்க்கைக்கு எல்லா கட்டுகளையும் கத்து எடுத்து போட முடியாது ஜெபிக்க போறோம். අපි හැමෝම නම කියලා ඇගේ ජීවිතේ තියෙන රැහන් සියල්ල බිඳිමින් ආඥා කරනවා. ஹalleluya. ரைஹோலமா ஷந்த ரைபலோ துராக. ஆண்டவரே சகோதரி சிந்துக்கா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே விசுவாசிக்கால் மகள் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே. உம்மை மாத்திரமே ஆண்டவரே அப்பா நம்பி இருக்கிற ஆண்டவரே. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகள் ஆண்டவரே. வாழ்க்கையில ஆண்டவரை பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிற எல்லா சாபத்தின் கட்டுகள், எல்லா பிள்ளை சுனியத்தின் கட்டுகள், எல்லா பரம்பரை சாபத்தின் கட்டுகள், எல்லா சேவனைகளின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாவதாக. இப்பொழுதே மகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும்படி எனக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் மாற்றம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் மாற்றம் உண்டாவதாக ஆண்டவரே. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவனுள்ள சாட்சியை கேட்கணும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற எல்லா சங்கிகளும் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலை உடைய வாழ்க்கையில உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஹalleluya. ஆமென். நாங்க விசுவாசிப்போம் கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சி நாங்க கேட்போம் என்று சொல்லி. ஆமென். අපි විශ්වාස ජීවමාන සාක්ෂියක් අසන්ට උදව් කරන්න කියලා. நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஜெபத்தில் காணப்படுவோம். අපි හැමෝම දැස් වසාගෙන යාඥා සිතුවිල්ලෙන් සිටිමු. மத்த அருமையான சகோதரன் டிஷாந்த் இருக்கிறாரு. இறுதி ஜெபத்தை ஜெபிச்சு முடிப்பார். நாங்க ஜெபசிந்தியோட கூட காணப்படுவோம். ඩිෂාන්ත අයියා ඉන්නවා. අවසන් යාඥාව කරමින් අවසන් කරයි. හලලූයා. ස්තුති වේවා ස්වාමිනී. අපට බොහෝසෙන් ප්‍රේම කරන දයාවන්ත දෙවියන් වහන්සේ. අපි මේ උදෑසන අපි ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. ස්වාමිනී දවස් 21 නිරාහාරය තුළ ස්වාමිනී අද දවස් 20 වෙනි දවසේ අපිට අද දවසත් ඔබ යාපනා කරන්න දුන් කරුණාව නිසා ස්තුතියි.
පියාණනි අපිට දැනෙනවා ඔබ අපිත් එක්ක ඉන්න එක. අපිට හැඟෙනවා ස්වාමිනී ඔබගේ අභිමුඛත්වය අපිව පාලනය කරන එක. ස්වාමිනී මුවා දිය දොළවලට ඉතා ආශාවෙන්නක් මෙන් මගේ ආත්මය ඔබ කෙරෙහි ඉතා පිපාසැත්තාය කිව්වා වූ වචනය පරිදි ස්වාමිනී අපි උදෑසන වෙන්නේ කීයටද මේ ආත්මාව කීයටද පටන් ගන්න කියනකම් අපේ ආත්මය පිපාසයි ස්වාමිනී ඔබට ස්තුතියි ඒ පිපාසය දුන්නට ස්වාමිනී ඔබ වහන්සේ ඉදිරියේ ස්වාමිනී ඔබගේ හස්තය දකින්න ඔබ වහන්සේ ස්වාමිනී එලිදරව් වෙනක දකින්න ඔබ වහන්සේ අපට උපකාර කරන නිසා ස්තුතියි ස්වාමිනී යහපත් ලෙස ඔබ වහන්සේ වෙතට ලම්බෙලා නමස්කාර කරන්න ඔබගේ වචනය අසන්නට ඔබට යාඥා කරන්නට ස්වාමිනී ඔබ වහන්සේ දෙන මේ උතුම් වූ වරප්‍රසාද නිසා අපි ඔබට ස්තුති කරනවා මේ යාඥාව තුල ඔබ වහන්සේ සැබවින්ම ජීවමානව ක්‍රියා කරන නිසා ස්තුතියි මගේ තාත්තේ මේකට සහභාගී වෙලා ඉන්නව සෑම කෙනෙකුගේ මේ ජීවිතයන් වල ඔබ පුදුම ලකුණු හාස්කම් ස්වාමිනී ඔවුන්ගේ ජීවිතයට එක්කාසු කරන නිසා අපි ඔබට ස්තුතියි වෙනවා ස්වාමිනී ඔබට ස්තුතියි අද දවස නිසා ස්වාමිනී ඔබ වහන්සේගේ වචනේ යොෂුවට කිව්ව ආකාරයේ අද දවස නුඹලා පවිත්‍ර වන්න හාලෙලූයා මක් නිසාද නුඹලා අතරේ මම බලවත් දේවල් කරන්න යනවා කියපු දෙවියන් වහන්සේ අපි විශ්වාස කරනවා හෙට අවසාන දවස තුල ඒ निराහාර කාලය තුල ඔබ වහන්සේ අපව පවිත්‍ර කළ බලවත් දේ කරන්න අපි සූදානම් කරන නිසා ස්තුතියි හෙට හාස්කම් වෙන දවස හෙට ඔබගේ ආලේපය අප මැද්දේ බැසෙන දවස ස්වාමිනී පුදුම අභිෂේකයක් පුදුම ආලේපයකින් ඔබ වහන්සේ අපේ සරසන්න යන නිසා අපි ඔබට ස්තුතියම් දෙනවා සියලුම ගෞරවය මහිමය ප්‍රශංසාව ස්තුතිය නමස්කාරය අපි ඔබට දෙනවා ස්වාමිනී ඔබ වහන්සේටම සියලු දේ බාර කරමි නාසිරියු එකම ගැලවුම්කාරෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ අනගි නාමයේ යාඥා කරමි යහපත් පියාණනි ආමේන් ආමේන්